தமிழ்நாட்டுக்கு வந்து கர்நாடக அரசு வந்து காவிரி உபரிநீர் வந்து திறந்து விட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் இல்லாம இப்ப எப்படி திடீர்னு திறந்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு வகையில வந்து கேள்விகள் எழுப்பியிருக்கு. கேரளாவில் நல்ல மழை பொழிஞ்சது. கபினி நீர்த்தேக்கம் 19.5 TMC கொள்ளளவு கொண்ட ஒரு நீர்த்தேக்கம். இனிமேல் தேக்கினால் அந்த நீர்த்தேக்கம் உடையும். அந்த அணையினுடைய பாதுகாப்பு கருதி உபரி நீரை திறந்திருக்கின்றார்கள். என்ன தமிழ்நாடு வந்து கர்நாடகாவினுடைய வடிகாலா? அப்படித்தானே திறந்திருக்காங்க. ஜூலை மாதம் விட வேண்டிய தண்ணி விட்டுருக்கணும். அப்படி விட்டுருந்தா குருவி சாகுபடி சாத்தியமாயிருக்குமே. 1 லட்சம் கனஅடிக்கு மேல வருது. வந்து மேட்டூர் அணை 2 நாள் நிரப்பி கடலுக்கு போகுது 63 TMC. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அவங்க சொன்னா கூட அதை கேட்க மாட்டாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. ஏன் கர்நாடக அரசு தமிழ்நாட்டு தண்ணி அது பல்லுல்லாத பாம்பு. பல்லுல்லாத பாம்பு பார்த்து யாராச்சும் பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்க. இந்த காவிரி ஆணையமும் ஒழுங்காற்றுக்குழு ரெண்டுமே பல்லுல்லா பாம்பு. பாஜக ஆண்டாலும் காங்கிரஸ் ஆண்டாலும் அவங்களுடைய நிலைப்பாடு ஒண்ணுதான். தமிழ்நாடு கர்நாடகா ஒற்றுமையா இருக்கக்கூடாது. கத்தி படத்துல என் உயிரே போனா விவசாயத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்லி கத்துறாரு. ஆனா நிஜத்துல அவர் முதலமைச்சர் ஆனதும் விவசாயிகளை கைது பண்றாரு. விவசாயிகளாக இது வரைக்கும் போய் நேரடியா போகல. யூத்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு கல் நல்லுசாமி ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படிங்க இருக்கீங்க? நலமாக இருக்கின்றேன். தமிழ்நாட்டுக்கு வந்து கர்நாடக அரசு வந்து காவிரி உபரிநீர் வந்து திறந்து விட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் இல்லாம இப்ப எப்படி திடீர்னு திறந்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு வகையில வந்து கேள்விகள் எழுப்பியிருக்கு. என்ன காரணம்? ஏன் திடீர்னு திறந்து விட்டு இருக்காங்க? கபினியில இருந்து திறந்திருக்காங்க. அதனுடைய நீர்பிடி பகுதி கேரளா. கேரளாவில் நல்ல மழை பொழிஞ்சது. அந்த கபினி நீர்த்தேக்கம் 19.5 TMC கொள்ளளவு கொண்ட ஒரு நீர்த்தேக்கம். அது நிரம்பிட்டது. இனிமேல் தேக்கினால் அந்த நீர்த்தேக்கம் உடையும். அந்த அணையினுடைய பாதுகாப்பு கருதி உபரி நீரை திறந்திருக்கின்றார்கள். இப்ப தமிழ்நாட்டுக்காக அவங்க விடல, அவங்களுடைய நீர்த்தேக்கம் உடையும். ஆமா, முதல்ல எப்பவுமே வந்து கபினி தான் நிரம்பு. ஏன் கேஆர்எஸ்ல திறக்க சொல்லுங்க. ஏன் திறக்கல? கபினின்னு நிரம்பிடுச்சு, இனிமேல் தேக்க முடியாது, அதனால திறந்து விடுறாங்க. என்ன தமிழ்நாடு வந்து கர்நாடகாவினுடைய வடிகாலா? அப்படித்தானே திறந்திருக்காங்க. நீங்க தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னா ஜூன் மாதம் திறக்க வேண்டிய தண்ணி திறந்திருக்கணும். ஜூலை மாதம் விட வேண்டிய தண்ணி விட்டுருக்கணும். அப்படி விட்டுருந்தா குருவி சாகுபடி சாத்தியமாயிருக்குமே. சாத்தியமாகாததுக்கு என்ன காரணம்? உரிய காலத்தில் அவங்க திறக்கிறது இல்லை. உபரி நேரத்தை திறக்கிறாங்க. உரிமை நேரை திறந்ததாக வரலாறு கிடையாது. நீங்க கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு மேட்டூர் அணை 3 முறை முழு கொள்ளால் வெட்டுச்சு. இருந்தாலும் குருவி சாகுபடி சாத்தியமாகல. 63 TMC பயன்பாடு இல்லாம அந்த வருஷம் கடலுக்கு போச்சு. ஜூன் மாதம் விட வேண்டிய தண்ணி விடல. ஆகவே ஜூன் 12 வந்து அட்டவணைப்படி திறக்க முடியல. ஜூலை மாதத்தில் விட வேண்டிய தண்ணி விடல. ஆகஸ்ட் மாதம் கர்நாடக நீர்த்தேக்கங்கள்லாம் நிரம்பி இனிமேல் தேக்கினால் நீர்த்தேக்கங்கள் உடையும் சொல்லி பாதுகாப்பு கருதி, அணைகளுடைய பாதுகாப்பு கருதி ஒரே நேரத்தில் திறக்கிறாங்க. 1 லட்சம் கனஅடிக்கு மேல வருது. வந்து மேட்டூர் அணை 2 நாள் நிரப்பி கடலுக்கு போகுது 63 TMC. ஏன் ஜூன் மாதம் விட வேண்டிய தண்ணி விட்டுருக்கலாமே, ஜூலை மாதம் விட வேண்டிய உரிமையினர் விட்டுருக்கலாமே. அப்படி விட்டுருந்தா அந்த ஆண்டுல குருவி சாகுபடி சாத்தியமாயிருக்குமே. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அவங்க சொன்னா கூட அதை கேட்க மாட்டாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. ஏன் கர்நாடக அரசு தமிழ்நாட்டு தண்ணி? அது பல்லுல்லாத பாம்பு. பல்லுல்லாத பாம்பு பார்த்து யாராச்சும் பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்க. அந்த காவிரி அந்த ஆணையமும் ஒழுங்காற்றுக்குழு ரெண்டுமே பல்லுல்லா பாம்பு. சரி, இன்னொன்று கேட்டீங்க, ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டீங்க. மத்தியில் பாஜக ஆண்டாலும் காங்கிரஸ் ஆண்டாலும் அவங்களுடைய நிலைப்பாடு ஒண்ணுதான். தமிழ்நாடு கர்நாடகா ஒற்றுமையா இருக்கக்கூடாது. ஒற்றுமையா அரசியல் பண்றாங்க. ஆமா, ஒற்றுமையா இல்லாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இந்த மத்திய அரசனுடைய ஆளுமை குறையாத இருக்கு. மேல இருந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய அரசியல் கட்சி தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, கர்நாடக அரசு தான் நம்மள வச்சு அரசியல் பண்ணுது, தண்ணி விடாம இருந்தாதான் கர்நாடகா அரசியல் பண்ண முடியும், அந்த காரணத்தினாலதான் விடாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் தமிழ்நாட்டிலேயும் தானே அரசியல் பண்ணாங்க? எம்ஜிஆர் வந்து 275 TMC கையெழுத்து போட தயாரானார்ல குன்றாவிட்ட. அப்போ கலைஞர் என்ன சொன்னாரு? மலையாளத்தை தமிழ்நாட்டினுடைய நலனை அடகு வச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அதுக்கு பயந்து எம்ஜிஆர் பயந்து சில பேர் பயப்படுத்தி விட்டாங்க. நீங்க கையெழுத்து போட்டால் அவர் அரசியல் ஆதாயம் தேடிடுவாரு, ஆக அரசியல் உங்க செல்வாக்கு சரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னோடனே கையெழுத்து போட திரும்பி வந்துட்டார். இப்படியே பண்ணித்தான் கழுதஞ்சு கட்டெரும்பாய் சுல்லெரும்பாய் இருக்குது. காவிரி இடைக்கால தீர்ப்பில் எவ்வளோ கொடுத்தாங்க? 205 TMC.
16 ஆண்டுகளுக்கு பின்பு இறுதி தீர்ப்பு 2007 பிப்ரவரி 5. அந்த 205 192 குறைஞ்சது. 4 மாநிலங்களும் ஏற்றுக்கல, எங்களுக்கு கூடுதலாக தண்ணி வேணும்னு சொல்லி மேன்முறையீடுகள் செய்தன. மேன்முறையீடுகள் மீதான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2018 பிப்ரவரி 16 அந்த தீர்ப்பு சொன்னாங்க. அந்த 192 டிஎம்சி 177 டிஎம்சியாக குறைஞ்சிருச்சு. இப்படி கழுதஞ்சு கட்டெரும்பாய் சிற்றெரும்பாய் இருக்குது. இப்ப இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காவிரிய அந்த கர்நாடக அரசு வந்து அவங்களுடைய தீர்ப்பை எதிர்த்து, அந்த தீர்மானத்தை எதிர்த்து, மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்றத எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை மனு போட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் எந்த மாதிரி தீர்ப்பு வழங்கும், அந்த தீர்ப்பு வழங்கினா அதை வந்து கர்நாடக அரசு வந்து ஏற்றுப்பாங்களா, அதை பின்பற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஏற்கனவே கட்டிட்டாங்கல்ல ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி, என்ன பண்ணணும்? அவைகள் 3 விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தானே, என்ன பண்ணணும்? அதே டெல்லியொட்டி இருக்கக்கூடிய நொய்டாவில் ரெட்ட கோபுரம் கட்டினாங்க. விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து நிபுணர்களை வரவழைச்சு வெடிகுண்டல் வச்சு தகர்த்தாங்கல்ல இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி. பொழுதுக்கு எல்லா தொலைக்காட்சியிலையும் காட்டினாங்கல்ல, அதை அடுத்த நாள் பத்திரிகைகளில் தலைப்பு செய்தியாக வந்ததில்ல. ஏன் இடிச்சாங்க, ஏன் தகர்த்தாங்க? விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள். அதே ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி இவைகள் 3ம் 1924 உடன்படிக்கை, அப்போதைய மைசூர் சமஸ்தானத்துக்கும் மதராஸ் மாகாணத்துக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கைக்கு எதிரானது தானே. அது என்ன பண்ண போறீங்க? மத்திய அரசு என்ன சொல்லுது, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? நடுநிலைமையோடு இருக்கணும் இல்ல. ஓர்ந்து கண்ணோடாது இறைபிரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைத்தொருபால் கோடாமை சான்றோர் கணி. தராசு முள்ளு மாதிரி இருக்கணும், இப்படி சாயக்கூடாது. இப்ப நாளைய தினம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் போய் சந்திக்கிறதா இருந்தது. அவர் நீங்க இங்க வராதீங்க, கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது காரணமா போக்குவரத்தையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. நேரடியா போய் அங்க பேசினாதான் இந்த பிரச்சனை சுமூகமா தீர்க்க முடியும் நம்புறாரா விஜய் அவர்கள்? நேரடியா பேசினாலும் தீர்க்க முடியாது, கெஞ்சி தீர்ப்பதல்ல பிரச்சனை. நம்ம உரிமைகளை நிலநாட்டணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியல. 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகள்ல கர்நாடகா எப்ப திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டின் புதுச்சேரி வடிகால வச்சுதான் திறந்திருக்காங்களே ஒழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு திறக்கவே இல்லை, இனிமேல் திறக்க போறதும் இல்லை. இல்ல இவ்வளவு நடக்குது, ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட கர்நாடக அரசு கண்டித்து பேச மாட்டாரு. என்ன காரணம் ஐயா? அவருக்கு சில தனிப்பட்ட முறையில் அவருடைய திரைப்படம் எல்லாம் அங்கே ஓடாது இருக்கும், அதனால பொருளாதார இழப்பு ஏற்படும், அது ஒரு காரணமா இருந்தாலும் இருக்கு. விவசாயிகளோட பிரச்சனையோ அதெல்லாம் அவருக்கு முக்கியம் கிடையாது, அவர் படம் அங்க ஓடுனாதான் முக்கியமா விஜய்க்கு? அவர் வந்து விவசாயிகளுடைய பிரச்சனையே வந்து முக்கியமா எடுத்துக்கிறாரோ எடுத்துக்கலையோ, எடுத்துக்கலையே. கத்தி படத்துல வந்து உயிரே போனாலும் இல்ல, கத்தி படத்துல என் உயிரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்லி கத்துறாரு. ஆனா நிஜத்துல அவர் முதலமைச்சர் ஆனதும் விவசாயிகளை கைது பண்றாரு. விவசாயிகளாக இது வரைக்கும் போய் நேரடியா போகல, எந்த ஒரு பிரச்சனையுமே அவர் வந்து தீர்த்து வைக்கப்படலையே. அவரோட திரைப்படம்ங்கிறது நிழல், இது நிஜம். நிழலுக்கு நிஜத்துக்கு வேறுபாடு உண்டு. இப்ப விவசாயத்தையும் விவசாயிகளையும் விஜய் வந்து நம்மள நேசிக்கல. நீங்க அவரை பொறுத்த அளவுல அவருடைய திரைப்பட ஓடணுங்கிறது அவருடைய முதல் இலக்கு. 2வது இலக்கு தான் விவசாயிகளுடைய நலன். அதுதான் இருக்கும், அப்படித்தான் இருக்கணுங்கிறது என்னுடைய யோகம். இப்ப ஜனநாயகன் படம் ஓடணும். அவரை பொறுத்தளவு என்ன, இப்போ இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அவர் அல்ல காரணம். கடந்த காலத்தில் யார் வழக்கு நடத்தினா? 28 ஆண்டுகள் திமுக அதிமுக மாறி மாறி நடத்தினாங்க. சரியான இலக்கு நோக்கி இந்த வழக்கு நடத்தல. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு அதற்குண்டான ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால், தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமையினர் தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி, என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு எவ்வளவு? 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. அந்த நீர் தினந்தோறும் அந்த 177.25 டிஎம்சிக்கு உண்டான விகிதாச்சாரப்படியான நீர் தினந்தோறும் மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை உரிமைப்பட கேள்விக்குறியாகுது? எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமையினரை கர்நாடக நீர்த்தேக்கங்கள் தேக்கணும்? மேட்டூர் அணை காலியாக தான் இருக்குது. சார் எனக்கு வர வேண்டிய பணம் என்கிட்ட கொடுங்க, ஏன் அவர்கிட்ட கொடுக்க சொல்றீங்க? எதுக்கு இடைத்தரகிறதுக்கு? கர்நாடக நீர்த்தேக்கங்கள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதிய அரசு பணம் கொடுத்துதா? தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா? எதுக்கு நம்ம உரிமையினரை அவங்க தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் திறக்க சொல்லி அவங்க கையில போட்டி சாவி கொடுக்குறீங்க? டெல்லி சிறப்பு பிரதிநிதியா கர்நாடக சேர்ந்த ஒருத்தர் தானே பதவி கொடுத்தாரு. அவரு நம்ம தமிழ்நாட்டுக்கு சாதகமா பேசுவாரா இல்ல கர்நாடக சாதகமா பேசுவாரா? அவர் எந்த மாதிரி நிலைப்பாடு எடுப்பாரு நினைக்கிறீங்க? அவருடைய ஜீன் கர்நாடக ஜீனா தான் இருக்கும்.
அங்கதான் ஃபேவரா போடுவாங்க. ஆமா, அவர் அங்க சாதகமா தான் பேசுவாரு. அதான் வள்ளுவர் சொல்றாரு, நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் கத்திருந்தாலும், என்னதான் மனதை அடக்கி ஆண்டிருந்தாலும், தவமையம் போயிருந்தாலும் உன்னுடைய புத்தி ஒன்றுட்டு போகாதுங்கிறார் வள்ளுவர். என்னுடைய கேரக்டர் எப்படி வந்தது? நான் பிறப்பதற்கு காரணமான தாய் தந்தையிடமிருந்து வந்தது. அவங்களுக்கு அவங்களுடைய மூதாதையர், அவங்களுடைய மூதாதையர் பல்லாண்டு 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 பரிணாம வளர்ச்சி பெற்று நல்ல சாமிங்கிற உருவத்தில் உட்காந்துருக்கிற அந்த மாதிரி அந்த அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கும். ஜீன் வழியா வந்தது, அதே மாதிரி அவருக்கு இருக்கும். அங்க உள்ள ஆமா ஆமா, என்ன இருந்தாலும் அந்த உணர்வு வந்து போகாது. இப்ப கீழ்பவானி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது என்ன நடக்குது, ஏன் அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு? தமிழ்நாட்டினுடைய 2வது பெரிய அணை கீழ்பவானி அணை. அதாவது கீழ்பவானி அணை கட்டப்பட்டது 10.5 கோடி ரூபாய். அந்த 10.5 கோடி ரூபாயை விவசாயிகளாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். 2,07,000 ஏக்கர் விவசாயிகள் பாசன பயனாளிகள் நாங்கள் அரசு கொடுத்துருக்குறோம். கட்டப்பட்ட அணை வெட்டப்பட்ட கால்வாய் எங்களுக்கு சொந்தம். அப்போ வந்து பழைய ஆயக்கட்டு இருந்தது, கொடிவேரி பாசனம், காளிங்கராயன் பாசனம். அது ஒரு 24,504 ஏக்கர். இது வந்து 15,743 ஏக்கர். அவங்கெல்லாம் பழைய ஆயக்கட்டு, ஒரு போகம் நெல் சாகுபடி. அப்புறம் அணை கட்டின பின்னாடி காமராஜர் காலத்தில் தான் அணை பாசனத்துக்கு வந்தது. 1956. 58 ஒரு அரசாணை போடுறாங்க. என்ன அரசாணைன்னா, த கவர்மெண்ட் டு நாட் கேரண்டி சப்ளை ஃபார் செகண்ட் கிராப் கல்டிவேஷன். அவங்க ஒரு போகமாக இருந்த அந்த பழைய ஆயக்கட்டை இருபோக பாசனமாக்குறாங்க. அரசாங்கம் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்காது. 2வது நிபந்தனை, டூரிங் த ஸ்கார்சிட்டி பீரியட் வாட்டர் வில் பி சப்ளைட் ஃபார் செகண்ட் கிராப் ஒன்லி ஆஃப்டர் மீட்டிங் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த லெஜிட்டிமேட் ஆயக்கட் அண்டர் த லோயர் பவானி ப்ராஜெக்ட். தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் காலங்களில் சட்டப்படி உரிமை பெற்ற கீழ்பவானியினுடைய தேவையை பூர்த்தி செய்த பிறகுதான் 2வது போகத்துக்கு விடணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இப்படி இருந்த அரசாணை மூடி மறைச்சிட்டு அவங்களுக்கு திறக்கும் போதே 2 போகம் திறக்கிறது, இவங்களுக்கு திறக்கும் போதே 3 போகம் திறக்கிறது. இப்படி தப்பாக நீர் நிர்வாகம் பண்ணி என்ன ஆச்சுன்னா 16 போக கடலை சாகுபடி இழந்திருக்கிறோம், 8 போக நெல் சாகுபடி இழந்திருக்கிறோம். ஒரு வருஷம் பாருங்கள், அவங்களுக்கு 2 போக விட்டாங்க 10 மாதங்கள், இவங்களுக்கு 320 நாட்கள் 3 போக விட்டாங்க. ஆனால் கீழ்பவானி தண்ணியே விடலை. அவங்களுக்கு பார்த்தா உங்களுக்குன்னு தப்பாக நீர் நிர்வாகம் பண்ணிட்டாங்க. அப்படி அரசானது எங்களுக்கு தெரியல. 2003 கண்டுபிடிச்சி அப்போ ஒரு சூப்பர் எல்லினோ, கடுமையான வறட்சி. அந்த நேரத்தில் இந்த தண்ணி இருக்கிற தண்ணியை யாருக்கு தரக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கினோம். பொதுவாக வந்து 75 TMC வரும், அந்த வருஷம் 20 TMC தான் வந்தது. அதுக்கு பின்னாடி எங்களால் வந்து பணத்துக்கு முன்னாடி நிற்க முடியல. இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அந்த விவசாயிகள் அல்ல, கொடிவேரி விவசாயிகள் அல்ல, காளிங்கராயன் விவசாயிகள் அல்ல. அந்த பாசன கால்வாயினுடைய கரைகளில், ஆற்றினுடைய கரைகளில் ஏராளமான சாயப்பட்டறைகள், தோளாலைகள், காகித தொழிற்சாலைகள், சர்க்கரை ஆலைகள், சாராய தொழிற்சாலைகள், அப்புறம் எண்ணற்ற அனுமதியற்ற பாசனங்கள் அது போகுதுங்க. அந்த பவானி ஆற்றுலேருந்து எண்ணமங்கலம் வரலும் போகுது, அந்தியூர் வரலும் போகுது, கிலோமீட்டர் கணக்கில் போகுது. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அவங்க லாபி வலுவாக இருக்குது. அதாவது என்னென்னா, அந்த காளிங்கராயன் கால்வாயில் தண்ணி போனால் தான் அந்த சாயப்பற்ற ஓட்ட முடியும், தோளாலைகள் நடத்த முடியும். ஏன்னா தண்ணி வேணும். அந்த தண்ணி எடுத்த தண்ணி மாசுபடுத்தி நள்ளிரவு 12 மணிக்கு மேலே கால்வாய்கள் விடுறது. அதுக்கு அந்த கால்வாயில் தண்ணி போகணுமில்ல, அதுக்காக ஒன்று சேர்ந்து அடிக்கிறாங்க, பணத்தில் திறக்கிறாங்க தண்ணியை. இதுதான் நீர் நிர்வாகம். 68 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்குது. அன்றைக்கி வந்து காமராஜர் முதலமைச்சர், 10 வருஷம் நீர்வளத்துறை அமைச்சர். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை வகிச்சவர் மன்றாடியார். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சாதிக் பாட்சா. இப்படி பல பேர் வந்தாங்க. அவங்கெல்லாம் மேலே போயிட்டாங்க, அவங்கள கேட்க முடியாது. இன்றைக்கி நீர்வளத்துறை பொறுப்பு வகிச்ச அமைச்சர்கள் யார்? துரைமுருக பழந்துன்னு கொட்டை போட்டவர். கலைஞர் எப்பப்பெல்லாம் முதலமைச்சராக இருந்தாரோ அப்போல்லாம் இவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர். இல்லை, இப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருக்க புசி ஆனந்த் வந்து இது வரைக்குமே ஒரு வார்த்தை கூட இந்த மேகதாது அணை பற்றியோ எதை பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். என்ன காரணம்? அவருக்கு பட் வெள்ளை பேப்பர், அவங்களுக்கெல்லாம் இதை பற்றியெல்லாம் புரிதல் பார்த்து படிக்க தான் தெரியும். ஆமாம், இல்லை ஏன்னா இப்போ நான் இருக்கேன்னா, நான் பேசுகிறேன்னா 50 ஆண்டுகளாக கீழ்பவானி விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். அதனால் எனக்கு இதெல்லாம் தெரியுது. அவர் புதுசாக வந்தவருக்கு தெரியாது. இனிமேல் வந்து எங்கள் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கேட்டு அவர் நிர்வாகம் பண்ணால் நல்லா. உங்களை மாதிரி இருக்கவங்க கேட்டாச்சும் தெரிஞ்சு அந்த ஆலோசனை எல்லாம் வழங்கி கேட்கறாரு 2 முறை போய் பார்த்தா எல்லாம் கேட்குறாரு, ஓரளவு கேட்குறாரு. அது பின்னாடி எப்படி பண்ணுவார்னு தெரில. இப்போதைக்கு வந்து அணுகுமுறை நல்லா தான் இருக்குது. இன்னைக்கோட பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் நீர்வளத்துறை செயலாளர் போய் பாருங்கன்னு சொன்னார். செயலாளர் வந்து அந்த ஒரு வழக்கு நிமித்தமாக வந்து புதுடெல்லி போயிட்டார். நாளைக்கு வருவார். நாங்கள் நாளைக்கு இருந்து பார்க்க போகிறோம்.
அதாவது அந்த அந்த ஆளை எல்லாம் வந்து ஆளுமையோடு இருக்காங்க. நீங்கள் அவங்கள மீறி ஒன்றுமே எங்களால் பண்ண முடியல. அந்த யாருக்குமே திறக்கக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கி நிறுத்தியுமே எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. பணத்துக்கு முன்னாடி நிற்க முடியாதுன்னு. அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். முடியவே முடியாது. இப்போ கடந்த 36 ஆண்டுகளாக வந்து சட்ட போராட்டம் நடத்தி எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து கடந்த ஆட்சியாளர் தான் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர் கூடிய விஜய் அவர்கள் இனிமே இந்த 5 ஆண்டுகளும் சரி, அடுத்து வரக்கூடிய ஆட்சிகளும் சரி, இவர் நிர்வாகத்தில் இந்த பிரச்சனை வந்து சரி செய்யப்படும் நம்புறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது வலுவாக நின்னா தான் ஜெயிக்க முடியும். சொல்ல பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். அவங்க சான்றோர்கள் அல்ல. கர்நாடகாவில் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். கரும்பு கிரசல வச்சு நசுக்கினா தான் பால் வரும். அந்த மாதிரி ஆளுமையோடு இருந்தால் தான் வரும். எப்படி ராஜகோபால் ஆச்சாரியர் சொல்றாருல, வன்முறையை கையில் எடுக்க சொல்றீங்களா? வன்முறைன்னு இல்லை, ஆளுமைங்கிறது வன்முறைக்கு ஆளுமைக்கு சம்பந்தமே கிடையாது. கரும்பை நசுக்குனாதான் அப்படிங்கும்போது ஆமா ஆமா சில நெருக்கடி கொடுக்கணும். அதாவது இப்போ வந்து 38 ஆண்டுகள் 28 ஆண்டுகால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகள்ல தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியல. ஏன் 2033 வரல காத்திருக்கணும்? 2033 வரல எந்த மாறுதலுக்கு உட்படுத்தக்கூடாதுன்னு 2012 தீர்ப்பு சொல்றாங்க. 15 ஆண்டுகளுக்கு தீர்ப்பையே நடைமுறைப்படுத்த முடியல. வேற என்ன செய்யணும் தமிழ்நாடு அரசு? இந்த பிரச்சனை தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா, உடனடியாக ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். தினந்தோறும் நீர் பங்கீடு, என்னுடைய தண்ணி, என்னுடைய உரிமை நீர், என்னுடைய அணில தேக்கணும். ஒரே திருத்தம், வேற எந்த திருத்தம் வேண்டாம், ஒரே திருத்தம். இப்போ உங்கள்கிட்ட வந்து நாங்கள் 4 பேர் வேலை செய்கிறோம். மாலையில் வேலை முடிஞ்சிருது. நீங்கள் அவங்க கூலி அவங்க கையில் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு ஒருத்தர் கையில் கொடுத்து 3 பேர்த்துக்கு கொடுக்க சொல்கிறீங்க? வாங்கினவர் 3 பேர்த்துக்கு கொடுக்காம அவரே வச்சுக்கிட்டா, இந்த பாதிக்கப்பட்ட 3 பேர் உங்கள்கிட்ட வந்து முறையிட்டா, அதெல்லாம் என் கடமை முடிஞ்சதாப்பா, நான் பணம் கொடுத்துட்டேன், அங்கே போய் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னா என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? எப்படிப்பட்ட தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் 2 பேரும் திமுக அண்ணா திமுக செஞ்ச தவறினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம். சரியான இலக்கு நோக்கி இந்த வழக்கு நடத்தலை. இலக்கை நோக்கி வழக்கு நடத்தி இருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும் போது மேட்டூர் அணை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பத்தி யாராச்சும் அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிச்சாங்களா, இல்ல சிறப்பு சட்டப்பேரவை அமர்வுகள் பேசினாங்களா, இல்ல நீதிமன்றத்துல தமிழ்நாட்டினுடைய வழக்கறிஞரை எடுத்து வச்சாங்களா? 7ஆம் தேதி தான் பொதுக்கூட்டம் நடத்த போறாங்களா, அதுல வந்து அறிவிப்பாங்க. அதுல இங்க பாருங்க தீர்ப்பு நடைமுறைப்படுத்துறாங்கன்னு வைங்க. காவிரி இறுதி தீர்ப்பு 2017 கொடுத்தாங்க. அது நடைமுறைப்படுத்துறாங்கன்னு வைங்க. ஜூன் மாதம் 10 டிஎம்சி, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, நவம்பர் 5, டிசம்பர் 8, ஜனவரி 3, பிப்ரவரி 2.5, மார்ச் 2.5, ஏப்ரல் 2.5, மே 2.5 கொடுக்குறாங்க தேவைக்கு ஏற்ப. தமிழகம் புதுவை குடிநீர் பாசன தேவைக்கு ஏற்ப மாதாந்திர அடிப்படையில் கொடுத்துட்றாங்க. தீர்ப்பு நடைமுறைப்படுத்துகிறாங்க. நடைமுறைப்படுத்திட்டு போது கல்லணைக்கும் கர்நாடக நீர்த்தேக்கங்களுக்கும் இடையில மேட்டூர் அணை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? எதுக்கு அந்த மேட்டூர் அணை எதுக்குன்னு இந்த கேள்வி எழுந்துதா? இதை பற்றி விவாதிச்சாங்களா? சரி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். 4 பேர் இருக்கிறோம் இருக்கீங்க. 4 பேர்த்துக்கு காலையில் எந்திரிக்கும் போது உங்களுக்கு காஃபி கொடுத்துட்றோம், காலை உணவு கொடுத்துட்றோம், இடையில எது வேணும் எதை கேட்டாலும் கொடுத்துட்றோம், மதிய உணவு மாலையில் கொடுத்துட்றோம், இரவில் என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்றோம். இப்படி 365 நாள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். 4 பேர்த்துக்கு கொடுத்துட்றோம், வேண்டிய உணவு கொடுத்துட்றோம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுத்துட்றோம். அப்படி ஒரு நிலை இருக்கின்ற பொழுது உங்கள் வீட்டில் சமையல் கூட இருக்க வேண்டிய அவசியம் என்ன? சமையலர் தேவையா உங்களுக்கு? அதே மாதிரிதான் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும் போது தமிழ்நாட்டினுடைய பாசன தேவை, குடிநீர் தேவை, அதே மாதிரி புதுவை பாசன தேவை, குடிநீர் தேவை, இதற்கேற்ப கர்நாடகா தீர்ப்பை வச்சு தண்ணி கொடுக்கின்ற பொழுது எதுக்கு மேட்டூர் அணை தேவையே இல்லையே? இந்த கேள்விகள்ல என்ன பதில்? எங்கே பதில்? எந்த இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தினீங்க? சரி, இன்னைக்கு மேட்டூரில் தண்ணி எப்படி இருக்குது? 36 டிஎம்சி இருக்குது. எப்படி இருக்குது? துர்நாற்றம், கிட்ட போக முடியல, பச்சை நிறத்தில் இருக்குது. அதுக்கு தீர்ப்பு தான் காரணம், தவறான தீர்ப்பு தான் காரணம். நீங்கள் இறுதி தீர்ப்பில் பிப்ரவரி 5ஆம் தேதி 2007 கொடுத்ததில் 192 டிஎம்சி கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு. அதில் அந்த மேன்முறையீடுகள் மீதான ஒரு விசாரணையில் ஒரே ஒரு மாற்றம் தீர்ப்பில், அந்த தீர்ப்பில் ஒரே மாற்றம். தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குன்னு நேரில் 192 டிஎம்சியில் ஒரு 14.25 டிஎம்சி எடுத்து கர்நாடகாவுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தாலும் பரவாயில்ல,
விவசாயத்துக்கு ஒதுக்கணும் தண்ணி விவசாயத்துக்கு கொடுத்துருந்தா பரவாயில்ல. கர்நாடகா தொழிலுக்கு 10, பெங்களூர் குடிநீருக்கு 4.25 கொடுத்துட்டாங்க. பெங்களூர்லேருந்து வரக்கூடிய சாக்கடை நீரும் தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கழிவு நீரும் மேலும் காவிரி நீரை மாசுபடுத்துமே. இதை பற்றி சிந்திச்சாங்களா? எப்படியோ பிரச்சனை முடிஞ்சா போகுதுன்னு நம்மளும் ஒத்துக்கிட்டோம். அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு மேட்டூர் அணையில் மோக்க பிடிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது. அதுதான் 1000 கனடி வீதம் சென்னை வரையில் குடிநீராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட நீரை பாதுகாக்கப்பட்ட குடிநீர்னு கொடுத்தா மக்கள் பாயில் படுத்து நோயில் சாக வேண்டியது. இது தீர்ப்பு தான் காரணம். அதுக்கு ஒரு சமாதானம் சொன்னாங்க பாருங்க. என்ன சமாதானம் பாருங்க. இந்த இழப்பை ஈடு செய்வதற்காக தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களில் நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். நிலத்தடி நீர் யாருக்கு சொந்தம் சொல்லுங்க? யாருக்கு சொந்தம்? அந்தந்த பகுதி மக்களுக்கு சொந்தம். மக்களுக்கு சொந்தம் அல்ல, அரசுக்கு சொந்தம் அல்ல, விவசாயிகளுக்கு சொந்தம் அல்ல, பறவைகளுக்கு சொந்தம் இல்லை, விலங்குகளுக்கும் சொந்தம் இல்லை. இவைகள்ல எந்த நீரை பயன்படுத்தணும்? மழை நீர், ஊற்று நீர், ஆற்று நீர், ஓடை நீர், ஏரி, குளம், குட்டை, கண்மாய், நீர்த்தேக்கங்கள், ஊரணிகளில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேக்க நீரை பயன்படுத்திக்கணும். நிலத்துக்கு கீழே போயிட்டா அது தாவரங்களுக்கு சொந்தம். அந்த தாவரங்கள் தான் இந்த உயிரினங்களுக்கு, ஜீவராசிகளுக்கு வேண்டிய உயிர்காற்றையும் உணவையும் மறைமுகமாக உருவாக்கி விளைவித்து கொடுப்பவை. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயதோ மழை. இதுல துப்பாக்கியும் இல்லை, தோட்டாவும் இல்லை, வன்முறையும் இல்லை, நீர் பங்கீட்டை பத்தி தெளிவா நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் ஒரு பாலைவன நாடு. 1990 இருக்க, 96 இருக்க அந்த நாட்டுக்கு போனேன். அந்த நாட்டில் நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தினால் குற்றம். தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழையில சரிபாதி கூட அங்கே பொழியறது இல்லை. ஆனால் நிலத்தடி நீரை எடுக்கக்கூடாது, அது குற்றம். பல நாடுகளில் சட்டம் இருக்கு. சரி, நிலத்தடி நீர் ஆழ்குழாய் கிணறு வந்துருச்சு, 1000 அடி 1500 அடி போட்டு எடுத்து உறிஞ்சி நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் நானும் பொழைச்சிக்கலாம். இந்த மரங்கள் தங்களுடைய வேர்களை 1000 அடி கொண்டுட்டு போகுமா? இல்லை பாறையை உடச்சிக்கிட்டு போகுமா? இல்லை துளையிட்டு போகுமா? இந்த தாவரங்கள்லாம் மெல்ல 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 பட்டு போகும். நாடு வறட்சியினுடைய கோர பிடியில் சிக்கும். பூமி பந்து அப்படியே சூடாகி கொதிநிலை நோக்கி போகும். அப்படின்னா நம்முடைய வரும் தலைமுறை அடியெடுத்து வைப்பது எதுவாக இருக்கும்? பாலைவனமா இருக்கும். இதையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோ படிவம் கொள்ளும். ஆக இயற்கை வளத்தில் இருக்கக்கூடிய நீர் பங்கீடு, பல நாடுகளில் இருக்கக்கூடிய நடைமுறை, நம்முடைய முன்னோர்களுடைய எச்சரிக்கை, இவற்றை காதுகளில் வாங்கி கொள்ளாமல் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? அதனால விஜய் அவர்கள் உடனடியாக இதையெல்லாம் உணர்ந்து ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், இல்லாமல் போனால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை போர்க்குணத்துடன் முடக்க வேண்டும். இது குறித்து நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி.